நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ரீஃபண்ட் வராமல் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணாமல் இருக்கலாம். சரி, ஓகே மேம், நான் வெரிஃபை பண்ணணும், எப்படி நான் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சைட்டு போய்க்கோங்க. அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடின்றது உங்களோட பேன் தான். தென் அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் தெரியலனா கூட நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆதார் கார்டு, ஆதார் ஓடிபி மூலமாக நீங்கள் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இபிசி கோட் ஜென்ரேட் பண்ணலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆதார். நான் ஆதார் பண்ணிட்டேன் மேம், பட் எனக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகலை மேம். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ ஒன்ஸ் எனக்கு அது ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் போய்ட்டு அப்டேட் பண்ணினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் எல்லாருமே வச்சுருப்பீங்க. உங்களோட பேங்க்கில் கொடுத்த என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டோ நெட் பேங்கிங்காக அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்காக. அப்படியும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இபிசி. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ரொஃபைலில், அதாவது இன்கம் டேக்ஸை நீங்கள் லாகின் பண்ணுறீங்க இல்லையா, அதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருந்தீங்க, அதை வேலிடேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவிசி கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். நாளைக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் ஆப்ஷன் எதுவாக இருக்கலாம் ரீஃபண்ட் வராததுக்கு அப்படின்றத பார்க்கலாம்.